அதுல உதயநிதி அவர்கள் பேசுறாரு, கொள்கை இல்லாத கூட்டம், ஒரு மாசத்துக்கு ஒத்தட்டி வெளியே வராரு. அதாவது நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி விஜய் டிவில லொல்லு சபான்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் தலைவரை பார்த்து இங்க ஒரு லொல்லு சுபாவை இளைஞரணி கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்றேன்னு அவரு நடிகர்னு பேசுறாங்க. அவரு நடிப்பு தொழில விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார். இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனா அவரை மாதிரி நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல. அதனால மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இந்த லொல்லு சுபா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் இன்றையிலிருந்து சொல்றேன், மொத்தமே 75 நாள் தான். அதுல கடைசியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 75 நாள் தான் முதலமைச்சர் சைன் போட முடியும். இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு, நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கோம்ல, இந்த முகலாய பேரரசர்கள் கடைசி வாரிசுன்னு. அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள், ஐயா கலைஞர் கருணாநிதிகளுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் கடைசி வாரிசு இந்த குடும்பத்தோடைய ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் எந்த வாரிசும் இந்த முதலமைச்சர்னு பக்கம் வரவே முடியாது. ஏன்னா திமுக பிரச்சனை. 2வது தாட்டி என்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கிடையாது திமுக. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் வந்துட்டாரு. இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசோடைய சைன் இன்னும் 75 நாள் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த குடும்பத்தோட வாரிசுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. புதுசா ஒரு உதயம் ஆகுது. எங்கள் அண்ணன் 26 முதலமைச்சர் ஆவறதையும் எங்களுடைய கழக தோழர்கள் அமைச்சர் ஆவறதையும் யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாத இங்க பதிவு செய்து, நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு, குப்பை பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இதே கிணத்துக்கு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவார் என்பதை தெரிவித்து